ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம் வாங்க. நம்ம ஹீரோயின் தான் வந்து ஒரு செயிண்டா இருக்காங்க, ஒரு மந்திரவாதியா இருக்கிறாங்க. அவங்க கிட்ட வந்து எல்லாருமே வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டே இருக்காங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க போன்ல வந்து ஒரு ஸ்டோரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்டோரியில இருக்கிற பொண்ணு வந்து அந்த பொண்ணை போட்டு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. அதுக்கு இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. டென்ஷன் ஆயிட்டு என்ன இவ ஒரு சரியான பைத்தியமா இருக்கிறா போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ வந்து இவ ரொம்ப கத்திட்டு இருக்கிறா. இவளுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது, இவ ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து காடே வந்து இவளுக்கு ஒரு வரம் கொடுத்துட்றாரு. நீ அவளை நினைச்சு இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேல, அதனால நீயே பேசாம அந்த கதைக்குள்ள போயிரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதனால இவ தான் ஹீரோயின் வந்து அவ உடம்புக்குள்ள போயிடுறா. அதுக்குள்ளதான் வந்து ஹீரோயின் வந்து போயிடுறா உள்ளுக்குள்ள. இவங்களுக்கு வந்து பிரெக்னண்டா இருக்காங்க, டெலிவரி பெயின் வந்துருது. வந்ததுக்கு அப்புறமா அந்த அந்த ஹீரோயின் இருக்கால வந்து இவக்குள்ள போயிடுறா. போனதுக்கு அப்புறம் வந்து இவ தான் வந்து அந்த குழந்தையா வந்து பிறக்கறா. உங்களுக்கு கேர்ள் பேபி பிறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து நான் வந்து டிராமாக்குள்ள வந்துட்டேனா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த குழந்தை சொல்லுது. ஆனா இந்த குழந்தையோட வாய்ஸ் வந்து அவ கேட்டுட்டு அவ ஒரு மாதிரி சுத்தி முத்தி பாக்கறா. என்னடா அது குழந்தை இப்பவே பேசுதே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அதான் சொல்றா, நான் வந்து எனக்கு கடவுள் வந்து ஒரு வரம் கொடுத்துருக்கிறாரு இங்க வந்து என் பேசுறதுக்காக. அதனால நான் அங்க இருந்து டைரக்டா வந்துட்டேன். அதனால நான் பேசுவேன், நான் பேசுறது உங்களுக்கு மட்டும் கேட்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறா. இவளுக்கு அப்படியே ஒண்ணுமே புரியல. அப்படியே அவ பார்த்துட்டு, அப்பனா நான் பேசுறது நீ பேசுறது எனக்கு மட்டும்தான் கேட்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நான் சரி, நான் இனிமேல் உனக்கு கெட்ட அம்மாவாலாம் இருக்க விரும்பல, நான் உனக்கு எப்பவுமே ஒரு நல்ல அம்மாவா தான் இருக்க விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து குழந்தைகிட்ட சொல்லிடுறா. குழந்தை வந்து சரிம்மா அப்படின்னு சொல்லிடுது. ஒருத்தவங்க வந்து இவங்களுக்கு வந்து பேர்ட் நெஸ்ட் கொடுப்பாங்க. ஏன்னா நீங்க இதை குடிச்சிங்கன்னா தான் நீங்க வந்து இப்பதான் குழந்தை பெற்றிருக்கீங்க, உங்க உடம்பு அப்பதான் ரெக்கவரி ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்பதான் இந்த குழந்தை வந்து சொல்லு, ஆமா அதுல வந்து பாய்சன் கலந்துருக்கு, குடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிரும். அதை பார்த்துட்டு அந்த அம்மா வந்து ரொம்ப வந்து ஷாக்காயி அதை வந்து கீழே போட்டுருவாங்க. போட்டதுக்கு அப்புறமா வந்து கேட்பாங்க, மேடம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதுல வந்து பாய்சன் யார் கலந்தா சொல்லு சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஆனா அங்க கொடுத்தவங்க வந்து திரு முடிச்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து இந்த குழந்தை சொல்லு, வேற யாரு அந்த குரங்கு தான் கலந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. குரங்கா யார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் இவங்க சொல்லுவாங்க, உங்க ஹஸ்பண்ட் தான் வந்து இதெல்லாம் பிளான் பண்ணி கொடுத்தாரு. நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாத்தீங்கன்னா தெரியும், அவர் ஒரு பொண்ணோட கான்டாக்ட்ல இருந்து அவளுக்கும் குழந்தை இன்னைக்குதான் பிறந்திருக்கு. அப்பதான் வந்து உங்க ஹஸ்பண்ட் தான் தப்பானவன்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இல்ல எல்லா போயுமே வந்து அவர் தான் சொல்லியிருக்காரு, உங்க ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு கேட்கும். அவருக்கு வந்து உங்க ஃபேமிலி சொத்து தான் முக்கியம், சொத்துக்காக தான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, மற்றபடிலாம் உங்க மேல லவ்வெல்லாம் இல்ல, உங்களை சாகடிக்கணுங்கிறதுக்காக மட்டுமே வந்து பாய்சனை கலக்கி கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடும். அம்மா நீங்க போய் பாத்தீங்கன்னா வந்து கையும் கடவுமா அவங்கள எவிடன்ஸோட புடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த குழந்தை சொல்லியிருக்கும். சரி போலான்னு சொல்லிட்டு இவங்களும் முடிவு எடுத்துருவாங்க. அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட காரை ரெடி பண்ணு, ஹாஸ்பிட்டலுக்கு போலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் கிளம்பிடுவாங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்து இவன் ஹஸ்பண்ட் இவன் தான். இவன் வந்து ஒன்னூத்தி கூட இது பண்ணி குழந்தை பிறந்திருக்கும். இவங்களுக்கு வந்து பையன்தான் பிறந்திருப்பான். இவங்களை கொஞ்சிட்டு இருப்பா. இவ வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினோட குழந்தையோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களோட அடாப்டர் சிஸ்டர் தான் போல. இவங்க வந்து இந்த குழந்தைய பார்த்து கொஞ்சம் ரொம்ப கொஞ்சிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம 2 பேருக்கு தான் இந்த குழந்தை பிறந்துடுச்சு, இந்த குழந்தைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் நேம் எல்லாம் கிடைக்காது போல, கடைசி வரைக்கும் மறைஞ்சுதான் வாழணுமா அப்படிங்கிற மாதிரி இவ ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. இவ தான் வில்லி. அதுக்கு அவர் சொல்லுவாரு, நீ எதுவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, அவளை எப்படியாவது போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துக்கு ஒன்ன நான் வீட்டுக்கு கொண்டு வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் சொல்லி பேசிட்டு இருப்பாரு. அந்த டைம் கரெக்டா பார்த்து நமக்கு ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா அவங்க உள்ளதான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதனால இவங்க வந்து நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. போனதுக்கு அப்புறமா உள்ள பார்த்தா இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அவ எவ்வளவு நாள் இருப்பான்னு தெரியல, நம்ம பிளான் அவளுக்கு தெரிஞ்சுட்டா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவே ஹீரோயின்ங்கிற பேர்லயே பார்க்கலாம். ஹீரோயின் வந்து வெளியே நின்றுட்டு உள்ள போலாமான்னு சொல்லிட்டு இருந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பா. என்னன்னா வந்து இவ எப்படி இப்படி எல்லாம் பண்ணனா, இவளை நான் என் சொந்த தங்கச்சி மாதிரி தானே நினைச்சேன், நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு அவளுக்கு தெரியும் தானே, ஆனாலுமே அது தெரிஞ்சுமே இவங்க 2 பேரும் பாரு கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்பதான் வந்து இந்த குழந்தை சொல்லு, அம்மா எவிடன்ஸ் இல்ல, நீங்க நம்ப மாட்டீங்கன்னு நினைச்சேன், இப்ப பாத்தீங்களா இதுதான் எவிடன்ஸ், இப்பயாவது நீங்க நம்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த குழந்தை கேட்கும். இந்த உள்ள இருக்கிற குழந்தை பேர் வந்து டியான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும். இந்த எவிடன்ஸ் உங்களுக்கு போதுமான்னு கேட்கும். அப்பதான் வந்து இவங்க வந்து ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. இவங்களும் இவங்க ஹஸ்பண்டும் வந்து ஒரு நாள் பேசிட்டு இருப்பாங்க. என்ன பேசுவாங்கன்னா வந்து, நம்ம குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. அப்ப அவரு சொல்லுவாரு, ஒருவேளை பையன் பிறந்துச்சுன்னா டியான்னு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு.
அததான் இவங்க இப்ப நினைச்சு பாக்குறாங்க. இதெல்லாம் நீ மனசுல வச்சுட்டு தான் அப்பவே வந்து பேரெல்லாம் நீ செலக்ட் பண்ணி சொன்னியா? அது நம்ம குழந்தைக்கு இல்லையா? அவ குழந்தைக்கு தான் நீ செலக்ட் பண்ணனியா? உங்க 2 பேரையும் நான் என்ன பண்றேன் பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. இவங்க உள்ள போக மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இவங்க அசிஸ்டன்ட்லாம் உள்ள போக சொல்லிடுவாங்க. இவங்க கொஞ்சம் வெளியே தான் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க என்ன நடக்குதுன்னு. அசிஸ்டன்ட் எல்லாம் அவரை போய் சடனா வந்து ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க எதுக்குடா என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இவங்களும் வந்து டே அவரை விடுங்கடா விடுங்கடான்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க யாருமே கேட்க மாட்டாங்க. இவரை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து இந்த குழந்தை வந்து யோசிக்கும். அம்மா வந்து புயலுக்கு முன்ன அமைதி மாதிரி எங்க அம்மா வந்து எப்படி புயலா மாற போறாங்கன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி குழந்தை பேசும். குழந்தை வந்து ஏதோ மேஜிக் பண்ணும். மேஜிக் பண்ணிட்டு இந்த கெட்டவர் கால் அவளை போய் அடிச்சிடும். அடிச்சதுக்கு அப்புறம் என்ன யார் இங்க அடிச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து தேடும். அப்பதான் இவங்க சொல்லுவாங்க, அம்மா நான் தான் அடிச்சேன் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த குழந்தை வந்து சொல்லும். அந்த குழந்தை வந்து ஏதோ மேஜிக் பண்ணி அவங்க அப்பாவையுமே ஒரு மாதிரி ஆக்கிரும். ஒரு டாக் மாதிரியே இருப்பாரு அவருமே. அப்புறம் வந்து நிறுத்துங்கன்னு இவன் வந்து கத்திட்டு இருப்பான். ஆனாலுமே அவங்க நிறுத்த மாட்டாங்க. அதான் இந்த குழந்தை சொல்லும், நல்லா அடிங்க, எங்க அம்மாவை கஷ்டப்படுத்தினார்ல, ஆனா நல்லா சாகுற வரைக்கும் போட்டு அடிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும் இந்த குழந்தை. அம்மா இப்ப நீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும். ஹீரோயின் வந்து உள்ள போயிருவாங்க. உள்ள போனதுக்கு அப்புறமா வந்து இவங்க வந்து அவரை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவரை அடிக்கிறத பார்த்து நீ எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சிக்கிட்டே இப்படி நடந்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரொம்ப போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. அப்பதான் சொல்லுவா, அக்கா அது வேற யாரும் இல்ல, அது பிரதர் இன்லாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. என்ன பிரதர் இன்லாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பண்ணிட்டு, ஹஸ்பண்ட் நீங்களா, என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ சாரி ஹஸ்பண்ட், நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன், வேற எவனோ திருட்டு பையன் நினைச்சுதான் அடிச்சேன், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கு என்ன அடிபட்டுருக்கான்னு சொல்லி அடிப்பட்ட இடத்துலயே புடிச்சு அமுத்தி விட்டுருவாங்க. சாரி ஹஸ்பண்ட் என்னாச்சு உங்களுக்கு, ஏன் என்னாச்சு, நானே அதை கெட்டவன் தான் நினைச்சேங்க. இல்லக்கா இது பிரதர் இன்லாதான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னைதான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க யாருமே இல்லக்கா, அதனாலதான் வந்து பிரதர் இன்லா இருந்து என் குழந்தைய பாத்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவா. பிரதர் இன்லா அப்படித்தானே என்ன பாத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவா. ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. நீ எதுக்கு இங்க இருக்கிற, உனக்கே இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, இந்த மாதிரி டைம்ல நீ ரெஸ்ட் தான் எடுக்கணும், ஹாஸ்பிட்டலாம் வரக்கூடாது, நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனாலுமே சும்மா இல்லாம வாயில ஏதோ ஒன்ன எடுத்து போட்டு அவனை பிடிச்சி அடிச்சு வாய பேச முடியாம பண்ணி விட்டுருவா. போன்னு துரத்துவாரு. ஆனாலுமே இவ வந்து ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, போய் அந்த தங்கச்சியோட குழந்தைய நான் பார்க்காமயே போறேனே, நான் போய் ஒரு நிமிஷம் குழந்தைய மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன், என்னதான் இருந்தாலும் இதுவுமே என் குழந்தை தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குழந்தைய வந்து அப்படியே தொட்டு பாக்குற மாதிரி பார்த்துட்டு அந்த குழந்தைகிட்ட இருந்து ஒரு முடியை வந்து எடுத்துட்டு வந்துருவா. அப்படியோ இந்த ஒரு எவிடன்ஸை எடுத்துட்டு வந்துட்டேன், இந்த எவிடன்ஸை டெஸ்ட் பண்ணிட்டு உங்களை என்ன பண்றேன் பாருங்கிற மாதிரி ஹீரோயின் நினைச்சிட்டு இருப்பாதுவா. தங்கச்சி வந்து அவ ஹஸ்பண்ட் கிட்ட கேட்பா, ஒரு நாள் அக்கா கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றதுங்காட்டி, நீ எதுக்கு பயந்துட்டு இருக்கிற, அவகிட்டதான் எந்த எவிடன்ஸும் இல்ல, எவிடன்ஸ் இல்லாதங்காட்டி அவ கண்டுபிடிக்க மாட்டா அப்படின்னு சொல்லுவா. நம்ம பாய்சன் வச்சு அந்த பாய்சன்ல இருந்து அவ தப்பிச்சுட்டா, எதுவேளை எவிடன்ஸை கண்டுபிடிச்சா என்ன பண்றது, அவளை எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவா. சரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு இவன் போய் அவ காதல ஏதோ குசுன்னு பேசிட்டு இருப்பான். அதை கேட்டு அவ ரொம்ப சந்தோஷமாயிருவா. வந்து இவ குழந்தைக்கு வந்து பால் ஊத்துவா. அந்த பால்ல வந்து குழந்தை குடிச்சிட்டு இந்த டேஸ்ட் நல்லா இருக்கே, உன்ன கொடுங்கன்னு சொல்லி கேட்கும். ஆனாலுமே போதும், நீ குடிச்சது போதும், ரொம்ப குடிச்சேன்னா உனக்கு ரொம்ப ஃபேட் வந்துடும், நீ ஃபேட் பேபி ஆயிடுவா அப்படின்னா. அம்மா என்னம்மா நீங்க ஃபேட்லாம் சொல்றீங்க, அது ஃபேட் இல்லம்மா, என்னோட ஃபிளஷ் தான்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அம்மாவை பொண்ணு கொஞ்சம் பேசிட்டு இருப்பாங்க. கரெக்டா வந்து அவங்க அசிஸ்டன்ட் வந்துருவாங்க. டிஎன்ஏ ரிசல்ட் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சிட்டு அவங்களே ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. பாத்தீங்களா ரிசல்ட் தான் வந்துருச்சு, இல்ல நம்ம போய் இது பண்ணலாமாங்க, இல்ல வெயிட் பண்ணு, 3 நாள்ல பாப்பாக்கு பர்த்டே வருது, அது வரைக்கும் இந்த விஷயம் தெரிய வேணாம், அப்ப பாத்துக்கலாம், ஒருத்தவங்களுக்கு அக்கௌண்ட் நான் அப்ப செட்டில் பண்றேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால அவங்களும் ஓகேன்றுவாங்க. குழந்தை சொல்லு, அம்மா பர்த்டே பார்ட்டியை நிறுத்திடுங்க, பர்த்டே பார்ட்டி வச்சீங்கன்னா நீங்க செத்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லு. என்ன நீ சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா வந்து இந்த குழந்தையோட அப்பா வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறம் ஒய்ஃப் எப்படி இருக்க, உன்னை பார்க்கதான் வந்தேமாங்க. அவங்க அசிஸ்டன்ட்மே வந்து அந்த ரிப்போர்ட்டை பின்னாடி மறைச்சிருவாங்க. ஒய்ஃப் எப்படி இருக்க, உன்னை பாக்குறதுக்காக தான் வந்தேன், உன்கிட்ட உன்னை கேட்கணும்னு உன் தங்கச்சி சொன்னா, அதனாலதான் உன் தங்கச்சியை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அக்கா உனக்கே தெரியும் என் ஹஸ்பண்ட் வந்து நல்லவனாலா இல்ல, 3 நாள வந்து என் குழந்தைக்கு பர்த்டே பார்ட்டி வருது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிப்பா. அதுக்குள்ள வந்து இவ எங்க அக்காவே சொல்லிடுவா, எனக்கு தெரியும், அதனால நீ எதுவும் கவலைப்படாத, 2 பேருக்கும் ஒரே நாள் தான் பிறந்தாங்க, அதனால 2 பேருக்குமே ஒன்னாவே நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவா. அவங்களும் வந்து சந்தோஷப்பட்டு அவத்துல போய் அவங்க அக்காவுக்கு வந்து அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கைய பிடிச்சிட்டு அவளுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுவா. அப்பதான் வந்து இந்த குழந்தை அவங்க அம்மா கிட்ட பேச ஆரம்பிச்சிரும். இவளே ஒரு பேட் உமன்மா, இவ சொன்னதுக்கு நீங்க ஏமா ஒத்துக்கிட்டீங்க, இது ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தாமா ஏதாவது ஆபத்து வந்துருமா, இந்த உமனை வந்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரதாமா அப்பா பிளான் பண்றாரு, ஏதாவது வச்சீங்கன்னா நீங்க தாமா செத்துருவீங்க, அதனால நீங்க பயப்படாம வேணான்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா இவ எதுவும் சொல்ல மாட்டா. அப்பேவா நினைப்பா, நீயா வந்து எங்க வலையில மாட்டிக்கிட்டே இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருப்பா. பர்த்டே பார்ட்டி வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஒருத்தவங்க எல்லாம் வந்துருவாங்க, பர்த்டேக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. வந்ததுக்கு அப்புறமா வந்து எல்லாத்தையுமே வந்து இங்க வந்து வெல்கம் பண்ணிட்டு இருப்பாங்க.
அந்த டைம் பார்த்தா அங்க ரொம்ப சவுண்டா இருக்கும். ஏன்னா வந்து அந்த கு ஃபேமிலி இருக்காங்கல்ல, அவங்க ஹஸ்பண்ட் ஃபேமிலி அங்கருந்து அங்க 3 பேர் வருவாங்க. குழந்தையுமே வந்து என்னடா இது இவ்ளோ சத்தமா யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். 3 பேர் வந்திருப்பாங்கல்ல, அவங்க வந்து கோல்டு, டைமண்ட் இது அதுன்னு குழந்தைக்கு எல்லாமே நெறைய கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் பரவால்ல இவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்காங்கல்ல அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்ல கு ஃபேமிலில இருக்கிறவங்க தான் வந்து ஃபியூ ஃபேமிலில இருக்கிறவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அவ தங்கச்சி வர ஆரம்பிச்சிருவா. இந்த குழந்தை வந்து அங்க பாத்தியாமா கெட்டவ வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவா. அக்கா என்ன நீ 2 பேரும் ஒன்னா பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம்னு சொன்ன. ஆனா நான் அவர் லேட்டா தான் வந்தேன். நீ அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்ட ஏன்க்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லு. அம்மா டைவர்ட் பண்றா டைவர்ட் ஆயிராத அப்படிங்கிற மாதிரி சொல்லும். இல்ல யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களதான் ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவா. அப்புறம் தான் இவ தங்கச்சி சொல்லுவா. அக்கா நானும் வந்து பாப்பாவுக்கு பர்த்டேக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவா. இருக்கிறவங்களா பேசுவாங்க பரவாயில்ல இவளுமே வந்து ஏதோ பெரிய கிஃப்டா தான் கொண்டு வந்திருப்பா போலன்னு. அப்பதான் இந்த குழந்தை சொல்லு அம்மா இவ ஏதோ வேலையை முடிச்சுட்டாமா அதனால இவளை இங்கேயே ஸ்டாப் பண்ணி வெளியே துரத்திடுங்கம்மா இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் இவளை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லும். அப்ப இந்த குழந்தை போய் எதையோ வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுரும். என்ன கிஃப்ட்னு அவ கேட்பான். இது என்ன கிஃப்ட்னா கிஃப்டே அப்பாதான் கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. என்னன்னா வந்து அவங்க அக்காவுக்கு இவனுக்கு தான் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி வந்து சொல்லிடுவா. யார் இதுன்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இவ என்ன பண்ணுவானா வேற எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து இவதான் வந்து உன் புருஷன் இந்த குழந்தைக்கு அப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்திலையும் நம்ப வச்சிருவா. அவனுமே வந்து ஒய்ஃப் எப்படி இருக்க என்னன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சு தங்கச்சிக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிரும். அங்க 3 பேர் இவங்க ஃபேமிலில இருந்து வந்திருப்பாங்க. இல்ல யார் இவனுமா இப்படி சொல்றா இதை எங்க குடும்பத்துக்கே ரொம்ப அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லு. அப்பதான் இவ தங்கச்சி சொல்லுவா. அக்கா என்னக்கா உனக்கு ஒண்ணும் புரியலையா இதுதான் வந்து இந்த குழந்தையோட அப்பா அதனால நீ பிரதர் இன் லாக்கு தான் நீ துரோகம் பண்ணிட்ட அதனால கண்டிப்பா நீ பிரதர் இன் லாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும். என்னன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு இவ ஹஸ்பண்ட் இவளை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. எக்ஸ்பிளைன் தானே இருங்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளு வருவா. ஒருத்த வந்தா அவன் கையில வந்து ரிப்போர்ட் வச்சுட்டு வந்திருப்பான். அப்ப இவ தங்கச்சிக்காரி வாங்கிட்டு இங்க பாருங்க எல்லாரும் பாருங்க இதான் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இதை நீ காமிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இந்த நீயே பாரு இந்த ரிப்போர்ட் உன்னோடதுதான் அப்படின்பா. அதுக்குதான் இவ வந்து நீ போதும் நடிச்சதை நிறுத்து ரொம்பலாம் நீ நடிக்காதேன்னு அவங்க அக்காக்காரி சொல்லிடுவா. சொன்னதுக்கு அப்புறம் குழந்தைய தூங்க வச்சுட்டு ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துருவா. இவ வந்து கையில அந்த ரிப்போர்ட்டை எடுத்து எல்லாரும் பாருங்க இந்த எவிடன்ஸ் சொல்லி எல்லாத்துக்கிட்டே காமிப்பாங்க. இப்ப தெரியுதுங்களா இவளுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பிறந்த குழந்தைதான் அது இவங்களோட டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் தான் அப்படிங்கிறாங்க. அதை அவன் தங்கச்சி வாங்கி பார்த்துட்டு ரொம்ப வந்து ஷாக் ஆயிடுறா. அந்த டாக்டர்கிட்ட கிளியரா சொன்னா அப்புறம் எப்படி இவளுக்கு இப்படி தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் ஒருத்தனை கூட்டிட்டு வந்தாலும் அவனை காய் காமிச்சு நீ தான் அவளுக்கு சீக்கிரட்டா இருந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா. நீ கொஞ்சம் நிறுத்து நீயே வந்து இவளோட புருஷனா நடிக்கிறதுக்காக என்ன கூட்டிட்டு வந்த அப்புறம் என்கிட்ட போய் இதெல்லாம் கேட்கற நீ தானே எனக்கு இவ்வளவு காசு தந்து இதை நடிக்க சொன்ன அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்துக்கு முன்னாடி போட்டு உடைச்சிருவான் உண்மையா. அப்புறம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இவனை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அக்கா புருஷன் தெரியாமையே இவ பாரு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியாதா என்ன இது இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு எல்லாரும் ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பா. அப்பதான் ஹீரோயின் வந்து ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் அந்த ரிப்போர்ட் பார்த்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து இந்த குழந்தை சொல்லும் அம்மா பர்த்டே பார்ட்டியை நிறுத்திடுங்க. ஏன்னா பர்த்டே பார்ட்டி நடந்துச்சுன்னா அந்த பேட் உமன் இருக்காள் அவ வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிட்டு உங்க பேரை வந்து கேவலப்படுத்துறதுக்காக இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த குழந்தை தான் வந்து சொல்லிரும். வந்து வீட்டை விட்டு துரத்திட்டு அவ வீட்டுக்கு வர்றதாம அவ பிளான் பண்றா அதனாலதான் அவங்களை வந்து தப்பா பேச போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிரும். அதனால வந்து அந்த டாக்டர் தான் வந்து அந்த ரிப்போர்ட் தர போறாரு அந்த டீட்டெயிலும் சொல்லிரும். அதனால வந்து இவ அசிஸ்டன்ட் கிட்ட வந்து போய் அந்த டாக்டர் வந்து யாருன்னு சொல்லி கேட்டு அவன்கிட்ட வந்து இந்த ரிப்போர்ட்டை தர சொல்ற மாதிரி நீ பண்ணிருன்னு இவ வந்து அவ அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிடுவா. அதனால அவ அசிஸ்டன்ட் போய் அந்த டாக்டரை கண்டுபிடிச்சிட்டு அந்த ரிப்போர்ட் கண்டுபிடிச்சுன்னா அவ தங்கச்சி கிட்ட அவன் சொல்லிடுவான். சொல்றதெல்லாம் இவ கேட்டுருவா. கேட்டதுக்கு அப்புறமா வந்து என்ன பண்ணுவானா அவ வந்து அவ கழுத்துல கத்தி வச்சிருவான். அந்த ரிப்போர்ட்டை வந்து அவளுக்கு நீ கொடுக்கவே கூடாது நான் கொடுக்கற ரிப்போர்ட்டை தான் வந்து அவளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரிப்போர்ட்டை வந்து மாத்திடுவாங்க. அப்பதான் வந்து இவ தெரியும் இந்த ரிப்போர்ட்டா இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அவ தங்கச்சி வந்து கேட்பா. ஏற்கனவே உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கா அப்ப நீ தான் இவ்வளவு நாளா நடிச்சிட்டு இருந்திருக்கியா எங்க கிட்டேன்னு கேக்குறா. அதான் 2 பேருக்கு பர்த்டே ஒன்னா செலிப்ரேட் பண்ணலாம்ல சொல்லியிருக்கா இது எல்லாமே உன் திட்டம் தானவா அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறா. ஆமா என் திட்டதான் 4 பேருக்கு முன்னாடி உன்னோட உண்மையான முகத்தை காமிக்கிறதுக்காக தான் நான் 3 நாளா வெயிட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அந்த குழந்தையும் வந்து ஐ மாட்டிக்கிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிச்சிடும்.
பார்ட்டிக்கு வந்தவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அங்க பாரு அவன் சொந்த குழந்தைய கொஞ்ச நேரம் கூட தூக்கவே இல்ல. அவனோட இல்லீகல் சைல்ட பாத்தியா எவ்வளவு நேரம் அவன் தூக்கி வச்சிட்டு இருக்கான். இதுல இருந்தே தெரியலையா இவன் எப்படியாப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு அப்படிம்பாங்க. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அதனால வந்து அவ அக்கா ஹஸ்பண்ட தான் கேட்பான், நான் என்ன பண்றது, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலமா. அவனும் வந்து ரிப்போர்ட்டை வாங்கி பாத்துருவான். பார்த்ததுக்கு அப்புறமா போ, நீ கையும் களவுமா மாட்டிக்கிட்ட, இனிமேல் எதுவும் பண்ண முடியாது, பேசாம அவகிட்ட மன்னிப்பு கேட்டுரு, அதான் ஒரே வழி அப்படின்பா. நாளா மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லுவான். இல்ல நீ மன்னிப்பு கேட்டுரு, இப்ப எதுக்கு கவலைப்படாத, நான் கண்டிப்பா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அவ வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன்மா. ஐயோ இவங்க 2 பேரும் ஏதோ டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்களேன்னு சொல்லி இந்த குழந்தை வேற ஏதோ பேசும். அவனுக்கு வந்து பையன்தான் பெருசு, பொண்ணு நான் பெருசு இல்லையா, போடா நீ, அவளுமே ஒரு பொண்ணுதான், உனக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு குழந்தை வந்து மைண்ட் வாய்ஸ்ல பேச ஆரம்பிச்சிடும். ஏன்னு கேட்க ஆரம்பிச்சு, நம்ம ஃபேமிலியோட ரூல்ஸ் என்னன்னு தெரியாதா, நீ என்னதான் வளர்ப்பு பொண்ணா இருந்தாலுமே நம்ம ஃபேமிலியோட ரூல்ஸ் தெரியாதா, எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஹஸ்பண்டவே நீ மயக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பா. இவ வந்து அதெல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணுவா. ஆனாலுமே இவளுக்கு எதுவும் தெரியாதா. அவன் சொல்லுவான், நீ கொஞ்சம் நிறுத்துறியா, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் ஹஸ்பண்டும் சொல்லுவான், எனக்கு அவ்வளவுதான் பிடிச்சிருக்கு, அதனாலதான் உன்னை இந்த குடும்பத்துல வந்து சொத்தை இருக்குன்றத உன்னோட டம் கார்டா யூஸ் பண்ணிட்டேன், அவ்வளவுதான், மத்தபடி எல்லாம் வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிடுவா. ஆமாக்கா அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு சொல்லிடுவா. அக்கா நம்ம இவங்க குடும்பத்துல 3 பேத்துக்குமே இது தெரியும், நான் உங்களுக்காக எவ்வளவோ பண்ணிருக்கிறேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த 3 பேர்த்த வந்து பேரை சொல்லுவா. நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலிக்கு என்னெல்லாம் தெரியுமா ஹெல்ப் பண்ணிருக்கேன், அதனால அவங்களுமே வந்து இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் அவங்களும் சம்மந்திச்சிட்டாங்க, அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க. இந்த குழந்தை வந்து என்னடாது நான் இதை மறந்துட்டேன்னா இப்ப ஏதோ வேற பிளாட்ல போயிட்டு இருக்கேன், ஒரிஜினல் பிளாட் எங்கடான்னு சொல்லிட்டு குழந்தை வந்து அப்படியே பேச ஆரம்பிச்சிடும். 3 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு வந்து நான் ஒரு நெக்லஸ் கொடுத்தங்காட்டி இவங்க வந்து சரின்னு எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. இன்னொருத்தவங்களுக்கு வந்து 7 மில்லியன் வர்த்துள்ள ஒண்ணு கொடுத்தேன், இன்னொருத்தருக்கு லக்ஸுரி கார்லாம் கொடுத்தேன். இது எல்லாத்தையும் வாங்கினீங்களே, வாங்கிட்டு எனக்கு சின்சியரா இருப்பீங்கன்னு பார்த்தா கடைசியில நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாம இவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த குழந்தை வந்து அங்க வர பொய்காரி என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி நினைக்கும். அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இந்த என்ன இது இப்படி நடக்குது, இவ என்னதான் பிளான் பண்றான்னு ஒண்ணும் புரியாம இருக்கும் அவளுக்கு. இதெல்லாம் அவங்க 3 பேத்துக்கு பண்ணிருக்கிறோம், நீங்க எனக்கு இப்ப சப்போர்ட்டா இல்ல, அதனால இது எல்லாத்தையும் திருப்பி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவா. அப்ப இந்த குழந்தையோட அப்பா சொல்லுவா, இங்க பாத்தியா இன்னைக்கு ஒரே நாள்ல நம்ம லைஃப் வந்து சேஞ்ச் ஆக போகுது, ரொம்ப நமக்கு நிறைய காசு கிடைக்க போகுது, இதெல்லாம் ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு, இதெல்லாம் கேட்கறதுக்கும்பாங்க. ஆனாலுமே இந்த 3 பேர் வந்து திரு முழிச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்பா. நீங்க ஏதாவது சொல்றதா இருந்தா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்பதான் ஒருத்தி கேட்பா, இவ நெக்லஸ் கொடுத்தா, ஆனா கொடுத்ததுக்கு அப்புறமே உடனே வந்து வாங்கிட்டா, யாருக்கோ பர்த்டே பார்ட்டி வந்து கொடுங்கன்னா, அதனால நான் அதை கொடுத்துட்டேன், அதனால அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒத்துக்குவாங்க. ஒன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இவன் வந்து 700 மில்லியன் கொடுத்து, ஆனாலுமே வந்து அவ வேர் ஹவுஸ்க்காகவே யூஸ் பண்ணிட்டா, அது அசிஸ்டன்ட்டுக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டு ஒன்னொருத்தவங்க சொல்லிடுவாங்க. அப்புறம் ஒன்னொருத்தர் இருப்பாரா, 3ஆவதா ஒருத்தர், அவங்க எனக்கு கார் கொடுத்தாங்க, ஆனாலுமே அந்த கார் எல்லாமே வந்து இப்ப 50 மில்லியனுக்கு எனக்கு என்கிட்ட வாங்கிட்டு தான் கொடுத்தாங்க, அதனால இவங்க சொல்றது எதையுமே நம்பாதீங்கன்னு சொல்லிடுவாங்க. அங்க அசிஸ்டன்ட் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடும். இங்க என்னடா போகுதுன்னு சொல்லிட்டு குழந்தை வந்து என்னடா பிளாட் எல்லாம் இப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அந்த 3 பேர் வந்து ஷாக் ஆயிடுவாங்க. இவளும் வந்து என்னடா நமக்கு சப்போர்ட்டே பண்ணலன்னு சொல்லிட்டு இவளுமே ஒரு பக்கம் கடுப்பாயிருவா. இப்ப ஏமா இவங்க 3 பேரும் உனக்கு ஹெல்ப் பண்றாங்க, ஒண்ணுமே புரியலையேமா, ஒருவேளை நான் தான் டைம் டிராவல் பண்ணி மாத்தினா, இது ஒரிஜினல் ஸ்கிரிப்டே இல்லமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்களும் நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அவன் ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடும். என்னடா இது இவங்க எல்லாம் இப்படியே சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு. அப்பதான் இந்த 3 பேர் சொல்லுவாங்க, உங்க ஃபேமிலி ரூல்ஸ் என்னன்னு உனக்கே தெரியாதா, நீ ஃபேமிலிலேயே இருந்துட்டு வெளியாள் மாதிரி ஃபேமிலியவே வந்து அபகரிக்கணும்னு நினைக்கிறியே, பகல்ல கனவு காணாத அப்படிம்பாங்க. நீங்க எல்லாம் பேசுறதுக்கு தகுதியே இல்ல, நான்ஸ் மாதிரி பேசாதீங்க, உங்களுக்கு நான் என்னென்ன கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீ கொஞ்சம் நிறுத்து, நீ ஒன்னும் கொடுத்ததெல்லாம் இல்ல, அது மட்டும் இல்லாம இவ வந்து அவுட் சைடர் மாதிரி நடந்துக்கிறா, உள்ளாள் மாதிரி இல்ல, இவ வந்து இவளுக்கு வந்து சொத்து தான் முக்கியம், ஃபேமிலி முக்கியமே இல்ல, இவளை நம்பாதீங்கன்னு சொல்லி இவங்க 3 பேர் வந்து தெளிவா சொல்லிடுவாங்க. குழந்தை நினைக்க அப்பாடி எப்படியோ குழப்பம் பண்ணிட்டு எங்க அம்மா இனிமேல் சாக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு குழந்தை சந்தோஷமா இருக்கும். இவளுக்கு வந்து ஒண்ணுமே புரியாது, என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு இவளு வந்து வெயிட் பண்ணிட்டு எல்லாம் சொல்றதே கேட்டுட்டு இருப்பா. வேற யாராவது ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்பதான் வந்து இவ ஹஸ்பண்ட போய் கேட்பா, இப்ப என்ன பண்றது, ஏதாவது நீங்களே ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. பண்றதெல்லாம் நீ பண்ணிடுவ, கடைசியில வந்து என்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க, எப்ப பார்த்தாலும் நீ வந்து என்னை இன்ஹெரிட்டேட் தான் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. உங்க கூட இருக்கிறது சொத்தை வேஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இல்ல நான் சொல்றேன், இந்த டைம் நீங்க என்ன சொல்றதுன்னு சொல்லுங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இங்க பாரு, ஒழுங்கா அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுரு, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. நீங்க நீ மன்னிப்பு கேட்கற, இல்லாட்டி இந்த குழந்தைய வந்து நான் அப்படியே கழுத்தை நெரிச்சு கொன்னுருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் சொல்லி பிளாக்மெயில் பண்ணுவான். ஐயோ இது உங்களுக்கும் குழந்தைதான், கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா இல்லையாம்பா, அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல, இந்த இதுல இருந்து வந்து எஸ்கேப் ஆகணும், அதனால நீ போய் கேளு அப்படின்னு சொல்லிடுவான். இவளும் அப்படியே வந்து அழுகிற மாதிரி அழுதுட்டு, ஐயோ இது நான் என் பையன், நான் கேட்கறேன்னு சொல்லிட்டு போவா. இவங்க அக்கா கிட்ட வந்து முட்டி போட்டு மன்னிப்பு கேட்பா. அக்கா சாரிக்கா, நான் பிரதர் இன் லாவை வந்து ஏன் மயக்கணும்னா அதுக்கு வந்து காரணம் இருக்கு, உனக்கு வந்து இவ்வளவு சொத்து இருக்கு, இவங்க எல்லாருமே உனக்கு சப்போர்ட் பண்றாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருந்துச்சு, அதனாலதான்க்கா இதெல்லாம்
பண்ணன, அதுக்காக நீ என்ன வேணாலும் என்ன பனிஷ்மெண்ட் பண்ணு, அதுக்காக வீட்டை விட்டு எல்லாம் துரத்திடாதக்கான்னு ரொம்ப கெஞ்சுவா. ஆனாலுமே இவ வந்து வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவா. அங்க இருக்கிறவங்கள கூப்பிட்டு வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க. துரத்துனதுக்கு அப்புறமா இந்த குழந்தை சொல்லும், என்னடா இங்க நடக்குது, எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது தலையெல்லாம் சுத்துதே அப்படிங்கிற மாதிரி குழந்தை பேசும். போனதுக்கு அப்புறமா இவன் ஹஸ்பண்ட் வந்து முட்டி போட்டுருவான். என் மேலதான் தப்பு, என்ன நீ மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இது ஒண்ணு நான் பண்ணதெல்லாம் தப்பெல்லாம் இல்லையே, எல்லா ஜென்ஸுமே மோஸ்ட்லி இப்படிதானே இருப்பாங்க, அதுதானே நானும் பண்ணேன், இதுல என்ன தப்பு இருக்கு, அவ ஒண்ணு என்ன அவதான் என்ன ஃபர்ஸ்ட் மயக்கினா, நானா எதுவும் இது பண்ணல, என்ன நீ மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இங்க வர தப்பெல்லாம் பண்ணிட்டு எப்படி நடிக்கிறான்னு சொல்லிட்டு அதான் சொல்லுவான், நான்லாம் உன்னை மன்னிக்க மாட்டேன், உனக்கு வந்து நான் ஒரு முடிவு கட்டிட்டேன், என்ன முடிவுனான்னு சொல்லிட்டு அவன் அசிஸ்டன்ட் கிட்ட கொடுப்பா. என்னன்னா டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் தான் வந்து கொடுப்பா. இதுதான் வந்து லேடியோட டிசிஷன், இதை நீங்க அக்ரி பண்ணிக்கங்க, டிஸ்அக்ரி பண்ணிடாதீங்க, நான் என்ன டிவோர்ஸ் ஆனாலும் கண்டிப்பா பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். அதெல்லாம் இல்ல, நீங்க கண்டிப்பா இது பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவ அசிஸ்டன்ட் சொல்லுவான். சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லுவான். அப்ப 4-5 பேர்த்து அவனை பிடிக்க சொல்லிட்டு அவ கையெடுத்து அப்படியே கத்தியில வந்து கீறி விட்டுருவாங்க. கீறி விட்டு அந்த பிளட் இருக்குல்ல, அந்த பிளட்டை வச்சு டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்ல வந்து அவளே வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வச்சுப்பா. வச்சதுக்கு அப்புறமா இவனை தூக்கி வெளியே போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்கிட்ட இப்படி நடந்துக்கிற, கண்டிப்பா உன்னை நான் பனிஷ் பண்ணியே ஆகுவேன், ஒரு நாள் நீயே வந்து என்கிட்ட கெஞ்சி வைப்பாரு, அந்த கெஞ்ச வேண்டிய நாள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிருவான். இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டயுமே அவங்க அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, இந்த விருந்து இதோட முடியுதுங்க, சாரி இன்னைக்கு ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருச்சு, அதனால எல்லாரும் நீங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அங்க இருந்து எல்லாருமே வந்து போயிருவாங்க. ஆனா இவங்க 3 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுமே வந்து இவங்க கிட்ட முட்டி போட்டு சாரி கேட்பாங்க. அவனாலதான் நாங்களும் இதெல்லாம் பண்ணிட்டோம், எங்களுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, நீங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போங்கன்னு சொல்லிட்டு அவங்களே இவ வந்து துரத்தி வச்சிருவா 3 பேத்தையும். குழந்தை சொல்லு, அம்மா இதோட எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்காதீங்கம்மா, இது ஒண்ணும் எண்டே இல்லம்மா, இதுக்கு மேல ஒரு பெரிய டிசாஸ்டர் வரப்போகுதுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். என்னது டிசாஸ்டரா, என்ன நீ சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டு இவ வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுவா. இப்பதான் குழந்தை சொல்லு, அம்மா ஒரிஜினல் பிளாட் என்னன்னா வந்து இன்னைக்கு பர்த்டே இல்லம்மா, இந்த பர்த்டே வந்து உங்களை சீட் பண்றதுதான் உங்க பிளான். அது மட்டும் இல்லாம நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேர்த்தையுமே வந்து அவரு அடைச்சு வச்சிருக்கிறாரு. அப்பா அடைச்சு வச்சு அவங்க கிட்ட சைன் வாங்கிட்டு இந்த சொத்தெல்லாமே வந்து அவர் வச்சுக்கலாங்கிறது தாமா அவர் ஐடியா அப்படிங்கிற மாதிரி சொல்லு. என்ன நீ சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து சொல்ல, அவங்க அதை கேட்டு அவங்க அம்மா வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுவா. பேரண்ட்ஸ் வந்து ஒரு இடத்துல வந்து அடைச்சு வச்சிருக்காங்க, அவங்கள கொலை பண்ணணும்னு தான் அவர் நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடும். அசிஸ்டன்ட் கேட்பாங்க, என்ன ஆச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல, அவன் வந்து எங்க அப்பா அம்மாவை வந்து அடைச்சு வச்சிருக்கிறானாமா, அதனால வந்து ஆனா அவங்கள போய் இந்த இடத்துல போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அசிஸ்டன்ட் அனுப்புவாங்க. அவங்க அசிஸ்டன்ட்டுமே வந்து தேட போயிருவாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அப்பா அம்மாவே கடத்திட்டு இந்த எங்க சொத்தெல்லாம் அபகரிக்கணும்னு நினைக்கிறேன், நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், உனக்கு ஒரு நல்ல பாடத்தை நான் கத்து தருவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து நினைக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வந்து எஸ்கேப் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. என்ன எஸ்கேப் ஆயிட்டானா, எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. கார்ல ஒரு இடத்துக்கு அவனை கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. அவன் கார்ல இருந்து இறங்கிட்டான். இறங்கினதுக்கு அப்புறமா வந்து என்ன கேட்டானா, என் குழந்தைய கடைசியா ஒரு டைம் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குழந்தைய வாங்கிட்டான். குழந்தைய வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணனானா வந்து, நீங்க எல்லாரும் தள்ளி போறீங்களா, இல்ல குழந்தைய வந்து கீழே போட்டு கொன்னுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு குழந்தைய வச்சுட்டு அவங்க எல்லாத்தையுமே தள்ளி போக வச்சான். சீல அந்த குழந்தைய கீழே போட்டு கொன்னுட்டு அவன் எஸ்கேப் ஆகி போயிட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரியான மோசமானவனா இருக்கா, அவன் சொந்த குழந்தையவே யூஸ் பண்ணி கொன்னு இருக்கான, அவன்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அம்மா இப்ப நம்ம வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் வந்து காப்பாத்தணும், அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்காங்க, வாங்கம்மா ஃபர்ஸ்ட் போய் காப்பாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடும். காப்பாத்தலாம், எந்த பில்டிங்ல இருக்கிறாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லுவாங்க. அப்பதான் இந்த குழந்தை வந்து ஒரு இடத்த சொல்லும். சரின்னு தேட போயிடுவாங்க எல்லாரும். இதான் வந்து ஹீரோயினோட அப்பா அம்மா. இவங்க 2 பேருக்குமே வந்து சாப்பாடே கொடுக்க மாட்டாரு. அப்படியே சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்றீங்களான்னு கேட்பாங்க. அவங்க வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க சாப்பாடு வேணான்னு சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கு அப்புறமா சரி நீங்க சாப்பிடலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த அக்ரிமெண்ட்ல மட்டும் சைன் போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஏன்னா சொத்தெல்லாமே இவர் பேர்ல மாத்திக்கிறதுக்காக. ஆனா அவங்க அப்பா வந்து அதை தள்ளி விட்டுருவாரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிற, நான்லாம் வந்து கண்டிப்பா சைன் போட மாட்டேன், அப்பா என் பொண்ணை ஏமாத்திட்டு சொத்துக்காக தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அவர் திட்ட ஆரம்பிச்சிருவாரு. ஆனாலுமே இவன் லூசு மாதிரி வந்து சிரிச்சிட்டு இருப்பான். ஆமா, நான் சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணேன், இப்ப நீ சைன் போட மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை ரொம்ப அடிச்சு கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிருவான். இன்னைக்கு நீ சைன் போடலைன்னா கண்டிப்பா உன்னை நான் இன்னைக்கு கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுவான். அது மட்டும் இல்லாம இவரை போட்டு ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிருவான்.
அவரை போட்டு அடிக்கிறத பார்த்து அவங்க அம்மாவுமே வந்து அடிக்காத அடிக்காதன்னு எவ்வளவோ கெஞ்சி பார்ப்பாங்க. ஆனாலுமே வந்து இவனுக்கு நிறுத்த மாட்டான், ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான் அவங்கள. ஹீரோயினுமே நிறைய பேரை அனுப்பி அவங்க அப்பா அம்மாவை தேட சொல்லியிருப்பாங்க. சவுத்துல தேட சொல்லியிருப்பாங்க, இருக்க மாட்டாங்க. நார்த் சைடு இருக்க மாட்டாங்க, ஈஸ்ட் சைடு வெஸ்ட் சைடு எல்லா சைடுமே இருக்கவே மாட்டாங்க. என்ட்ரன்ஸ் எதுனே தெரியலேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து இந்த குழந்தை வந்து சொல்லும், அம்மா நீங்க நேரா எக்ஸ்கலேட்டர்ல போனாவே என்ட்ரன்ஸ் வருமா, அதனால போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து குழந்தைதான் வந்து ஒரு ஐடியா கொடுக்கும் அவங்க கிட்ட. அதனால குழந்தை சொல்றதை கேட்டு இவங்களுமே வந்து அவங்கள தேடுறதுக்காக வந்து போவாங்க. நாங்க உன் ஃபாதர் இன்லா மதர் இன்லா தானே, எங்களை ஏன் இப்படி பண்ற, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அப்பதான் வந்து இவன் ஒரு இது சொல்ல ஆரம்பிச்சிருவான். என்னன்னா வந்து உங்களோட வளர்த்த பொண்ணு கூட சேர்ந்து நான் குழந்தை பத்துக்கிட்டேன், கடைசியில உங்க சொத்தை இது பண்றதுக்காக என் குழந்தையவே வந்து என் கையாலேயே வந்து கொலை பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம உங்க பொண்ணு ஃபியூ இருக்கால், அவ என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டா, கையாலதான் என் குழந்தைய வேற கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவன் அழுக ஆரம்பிச்சிருவான். இந்த சொத்தை அனுபவிக்கிறதுக்காக நான் உங்க பொண்ணை கொலை பண்றெல்லாம் கூட போனேன். என்னடா சொல்ற, என் பொண்ணை கொலை பண்ண போட இவ்வளவு பெரிய பாவியாவா நீ இருக்கிற, என் குழந்தைக்கு என்னடா ஆச்சுன்னு அவர் கேட்பாரு. நீங்க டென்ஷன் ஆகுற வரைக்கும் எல்லாம் ஒன்னும் ஆகல, உங்க புள்ள உயிரோட தான் இருக்கு அப்படிம்பாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் புள்ளைக்கே விச வைக்கிற அளவுக்கு போன பாவியா இருப்ப அப்படிம்பாங்க. அவங்க அப்பா சொல்லுவாங்க, இதுக்குதான் ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், எவனோ நினைச்சு கல்யாணம் பண்ணி வச்சா இப்படிதான் சொத்துக்காக என்னமோ பண்றாங்க, இங்க பாரு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு கொலை பண்ணிடுவேன் போட்டு ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சு அவரு மேல ஏறி நின்று இது பண்றான். அவருக்கு அப்படியே வாயில இருந்து ரொம்ப பிளட்டா வர ஆரம்பிச்சிருது. அவங்க அம்மாவும் எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாங்க, ஆனாலுமே இவன் விடுற மாதிரி இல்ல. நிறுத்துடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அங்க வந்துடுறாங்க. இவன் வந்துட்டான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் வந்து நீ வந்துட்டியாங்கிறாங்க. ஏய் நீ வந்துட்டியா, என்ன நீ எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க பாரு அவங்க அசிஸ்டன்ட் அனுப்பி அவனுக்கு போடுங்க அப்படிம்பாங்க. ஆனா இவன் என்ன பண்ணுவானா, அவங்க அப்பா அம்மா கழுத்துல வந்து கத்தி வச்சிருவா, யாராவது முன்னாடி வந்தீங்கன்னா இவங்களை கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிருவான். சொல்லுவா, எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், வா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இந்த குழந்தை வந்து என்ன இவன் பைத்தியமா இருக்கா, இப்ப ஏதாவது நம்ம பண்ணி ஆகணுமே சொல்லிட்டு குழந்தை ஒரு பிளான் பண்ணிரும். குழந்தை பேசுறது வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் கேட்கும். என்னடா இது குழந்தை வாய்ஸ் கேக்குதேன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸுமே வந்து வாய்ஸ் கேட்டுரும். எதுவும் பயப்படாதீங்க, நான் அவனுக்கு ஒரு லெசன் சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த குழந்தை என்ன பண்ணும்னா, அவன் கையில இருக்கிற கத்திய வந்து ஸ்னேக்கா மாத்தி விட்டுரும். ஸ்னேக்கா மாத்தி விட்டோடனே அவன் கையில இருந்து பயந்து போய் எடுத்து கீழே போத்துரும். ஐயோ ஸ்னேக்கா, எப்படி இந்த ஸ்னேக் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இது பண்ணும். அந்த குழந்தை வந்து அப்படியே வந்து இப்ப எப்படி இருக்குதுடா, எங்க அம்மாவுக்கான இதெல்லாம் பண்ற அப்படிங்கிற மாதிரி இருக்கிற அசிஸ்டன்ட்லாம் வந்துட்டு இவனை கூட்டிட்டு போய் வெளியே போட்டுருவாங்க. உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து இவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருப்பாங்க. இவங்க ரொம்ப கவலையா இருப்பாங்க. அப்பதான் குழந்தை சொல்லு, அம்மா எதுக்கு கவலையா இருக்கீங்க, தாத்தாவுக்கெல்லாம் ஒன்னும் ஆகாது, அவர் மறுபடியும் திரும்பி வந்து அவர் வந்து நம்ம கம்பெனி எப்படி ஆழ்வாருன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும். அதெல்லாம் இல்ல, எனக்கு இருந்தாலும் பயமா இருக்கு, நீ சொல்றதெல்லாம் நடக்குமான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்கு. ஆனா இவங்களுக்கு எதுவுமே அவங்க அசிஸ்டன்ட்டுக்கு புரியாது. அவங்க திருன்னு முடிச்சுட்டு இருப்பாங்க. டாக்டர் வெளியே வந்து சொல்லுவாங்க, உங்க அப்பா சீரியஸ் கண்டிஷன்ல இருந்து மாறிட்டாரு, இப்ப ரொம்ப சேஃபா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அம்மா நான் அப்பவே சொன்னேன்ல கிராண்ட்பாவை வந்து காப்பாத்திடலான்னு, நீங்க தான் கவலைப்பட்டீங்க, இப்பதாவது ரிலீஃப் ஆயிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து குழந்தை சொல்லு. ஆமா நீ சொன்னது கரெக்ட் தான், இனிமேல் நீ எது சொன்னாலும் நான் கேட்கறேன், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சுவாங்க. ஆனா அவங்க அசிஸ்டன்ட் ஒண்ணுமே புரியாது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக எல்லாருக்குமே வந்து லெட்டர் அனுப்பலாம்னு சொல்லிட்டு இவங்க வந்து லெட்டரை பிரிண்ட் பண்ணாம அவங்க கிராண்ட்பா வந்து கையிலேயே லெட்டர் எழுதி அனுப்புவாங்க. அதான் அவங்க கிராண்ட்மா சொல்லுவாங்க, எதுக்கு பிரிண்ட் பண்ணாம நீங்களே கையில எழுதுறீங்கன்னு. இல்ல பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கணும்னு அதாமாங்க. அந்த குழந்தை வந்து அப்படியே நடந்துக்கலாம் ஆரம்பிச்சிரும். இவங்க ரெண்டு பேரும் பேசிப்பாங்க, நம்ம பேத்திக்கிட்ட இப்படி ஒரு ஸ்கில் இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு, அந்த பேத்தி பேசுற சத்தம் நமக்கு மட்டும் கேக்குதா இல்ல நம்ம பொண்ணுக்கும் கேக்குதான்னு தெரியல, அதனால அவகிட்ட இத பத்தி எல்லாம் நம்ம எதுவும் சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. குழந்தைகிட்ட இவங்க பேசிட்டு இருப்பாங்க, கிராண்ட்பா சொல்லு கிராண்ட்மா சொல்லு அந்த மாதிரி எல்லாம் சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தையுமே வந்து கிராண்ட்பா கிராண்ட்மா அந்த மாதிரி எல்லாம் சொல்லி ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசி சிரிச்சுட்டு இருப்பாங்க மூணு பேரும். குழந்தைகிட்ட வாய்ஸ் கேக்குங்கிறது உங்க அம்மா கிட்ட நம்ம எப்பவுமே சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் குழந்தைகிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அங்க கரெக்டா வந்து ஹீரோயின் வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறமா வந்து அவங்களும் பக்கத்துல வந்து உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. அப்பா அம்மா உங்களுக்குமே குழந்தையோட வாய்ஸ் கேக்குதா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. எப்ப இருந்து உங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன நீ சொல்றது எதுவுமே புரியலையே, நாங்க சும்மா குழந்தைகிட்டதான் பேசிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மாத்துவாங்க. இதெல்லாம் சும்மா குழந்தை, இது அதை பத்தி நீ எல்லாம் பயப்படாத அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லி சமாளிக்கதான் அவங்க அம்மா பாப்பாங்க. அதெல்லாம் இல்லம்மா, எனக்குமே குழந்தை பேசுறது கேக்குதுமா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே அப்படியே ரொம்ப ஷாக் ஆயிருவாங்க. நீங்க மூணு பேரும் இதுக்காகலாம் ஒன்னும் பயப்படாதீங்க, உங்க மூணு பேருக்குமே வந்து நான் பேசுறது கேக்குந்தா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த குழந்தை சொல்லும்.
இந்த குழந்தை பேசுறது கேக்குது, இது ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்பதான் அந்த குழந்தை சொல்லும், என் முன்னாடி லைஃப்ல வந்து நான் ஏதோ ஒரு டெக்னிக்லாம் ஃபாலோ பண்ணேன், அந்த இது வந்து எனக்கு வந்துருச்சு, அதனாலதான் வந்து நான் பேசுறது உங்களுக்கு எல்லாம் கேக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிரும். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த கிராண்ட்மா சொல்லுவாங்க. அப்பதான் இவங்க கேட்பாங்க, என்னதான் அவரு வந்து இந்த குழந்தையோட அப்பா தானே, ஆனாலுமே இந்த குழந்தை பேசுறது அவங்க அப்பாவுக்கு கேட்கல, ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்பதான் அந்த புள்ள சொல்லும், நீங்க 3 பேருமே வந்து உண்மையா என் மேல பாசம் வச்சிருக்கீங்க, அதனாலதான் வந்து நான் பேசுறது உங்க 3 பேருக்கு கேக்குது. அவன் வந்து என் மேல உண்மையா பாசம் வைக்கல, அதனால நான் அவனை நம்பவே இல்லை, அதனால நான் பேசுறது அவனுக்கு கேட்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடும். ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாரும் சரிம்பாங்க. குழந்தையோட பர்த்டே ஃபங்க்ஷன் வந்துடும். அங்க ஒருத்தரா வர ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாத்தையுமே வந்து வெல்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த குழந்தை சொல்லு, போன டைம் அந்த கூ ஹவுஸ்ல பார்ட்டி வச்சதோட இது 100 மடங்கு பெட்டரா இருக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லு. அதனால கிராண்ட்மா உங்களை ரொம்ப நான் லவ் பண்ற அப்படிங்கிறக்கும் அவ தங்கச்சி வந்து பைத்தியம் ஆயிடுவா. பைத்தியமாயி அவ ஓடி வருவா. ஓடி வந்ததுக்கு அப்புறமா இந்த குழந்தையதான் வந்து பாப்பா. பார்த்ததுக்கு அப்புறமா நேற்று நைட்டு என் குழந்தைய தொலைச்சிட்டு, இதுதான் என் குழந்தை, குடுங்க குடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும். ஆனா இவங்க அம்மா வந்து பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுவா. இதுக்கு என்னாச்சு, நல்லாதானா இருந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அம்மா, இவ என்னதான் உங்க சொந்த பொண்ணா இல்லைனாலுமே சொந்த பொண்ணு மாதிரி தானே வளர்த்தீங்க, இவளுக்கு பிரச்சனை ஏற்பட்டதுல வந்து இவ வந்து இப்படி பைத்தியம் ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க அம்மா இதை கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. வந்து 4-5 பேர் வந்து சொல்லுவாங்க, இவங்க மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டாங்க, அதனால நாங்க இவங்களை கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருவாங்க. சொல்லுவாங்க, சரி வாமா நம்ம போய் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. சரி வா நம்ம போய் பாப்பாவை கூட்டிட்டு போய் செலிப்ரேட் பண்ணலாங்க. அப்பாடி பர்த்டே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, நான் ஃபைனலா ஹாப்பின்னு சொல்லிட்டு குழந்தை ஹாப்பி ஆயிரும். இதோட இந்த மூவி முடியுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.